2018 ஜனவரி 7 கேரளா மாநிலத்தை சேர்ந்த எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல மாரனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்காக கும்பலம் குளத்திற்கு ஓட்டிட்டு போறார். அந்த கும்பலம் குளத்தை சுத்தி வயக்காடுகள்லாம் நிறைய இருக்குது. வழக்கமாவே இங்கேதான் ஒரு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கார். இன்னைக்கு போகும்போது அவருடைய கண்கள்ல அங்க எப்பொழுதும் ஒரு ஓரமா குப்பை மாதிரி ஒரு ப்ளூ கலர் ட்ரம் கிடக்கும். அந்த ட்ரம் ஃபுல்லா காங்கிரீட் போடப்பட்டு கிடக்கும். ஏன் கிடக்குது, அது எப்படி அங்க வந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அங்க கடந்துட்டே இருந்தது. அதை அந்த ஊர் மக்கள் யாரும் பெருசா கண்டுக்கவும் இல்லை. அன்னைக்கு இந்த நபர் ஆடு ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரம் பக்கத்துல போகும்போது தான் அவனை கவனிக்கிறார். வழக்கமா ஃபுல்லாவே பேக் பண்ணப்பட்டிருந்த அந்த சிமெண்ட் காங்கிரீட் கொஞ்சம் உடஞ்சி கீழே கிடக்குது. அந்த உடஞ்சி விழுந்த பகுதியில பார்த்தோம்னா ஒரு எலும்பு துண்டு கிடக்குது. அது மனித எலும்பு மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணிட்டு உடனடியாக மாரனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கும்பலம் குளக்கரையில ஒரு ட்ரம்முக்குள்ள எலும்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்றார். உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டீம் அங்க போயிட்டு அதை கைப்பற்றுறாங்க. இந்த ட்ரம்மு தூக்க முடியாத அளவு இருக்குது. ஏறக்குறைய ஒரு 500 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கான ட்ரம். அதை ஆட்களை வச்சு தூக்கி ஒரு லேபுக்கு கொண்டு போயிட்டு அதை உடைக்கிறாங்க. உடைத்தா போலீஸ் எல்லாம் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அந்த சிமெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள இருந்து எலும்புகளா வந்துகிட்டே இருக்குது. அந்த எலும்புகள்லாம் அவங்க தனியாக எடுத்து பார்த்தா நிறைய எலும்புகள் நொறுங்கி இருக்குது. அந்த எலும்புகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புறாங்க. அதை ஆய்வு பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பெண் எலும்பு கூடு தான் அதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே இந்த செய்தி கேரளா முழுவதும் வைரல் ஆகுது. 2018 இந்த செய்தி மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறுது. எல்லா டிவி சேனல்லையும் பேசுறாங்க. இந்த மாதிரி ட்ரம்முக்குள்ள ஒருத்தரை கொலை பண்ணி அதுக்குள்ள சிமெண்டால காங்கிரீட் போட்டு உள்ளுக்குள்ள போட்டிருக்காங்க. 2 வருஷம் அந்த பகுதியில் கடந்திருக்கு. இது யாருக்குமே தெரியல அப்படின்னு. இப்போ போலீஸ் அடுத்த கட்டமா என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் விசாரிக்கிறாங்க. இது எத்தனை வருஷமா இங்க கிடக்குது, இதை நீங்க எப்பயில இருந்து பாக்குறீங்க, இதனால வரைக்கும் நீங்க கவனிக்கலையா, இதை கொண்டு வந்து போட்டது யாரு அப்படின்னு பல கேள்விகளை அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கறாங்க. ஆனா அந்த மக்கள் யாருக்குமே அது எப்படி வந்தது, அதுக்குள்ள என்ன இருந்தது அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே தெரியல. இதற்கிடையில போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக போன அந்த எலும்பு கூடுகள்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர்ஸ். அந்த எலும்புக்கூட்டோட கணுக்கால் பகுதியில ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஜரி பண்றதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒன்று அதுக்குள்ள இருக்குது, எலும்போட இருக்குது. அதை எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிமெண்ட்டுக்குள்ள இன்னும் 2 தடயங்கள் இருக்குது. நீளமான முடி, அதுக்கப்புறம் 3 500 ரூபாய் தாள். இந்த 500 ரூபாய் தாள் வந்து டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழைய 500 ரூபாய் தாள். இது 2018 இந்த பாடியை எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால போலீஸ் ஒரு விஷயத்த ஊர்ஜிதப்படுத்துறாங்க. என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொலை நடந்திருக்கணும். அதுவும் குறிப்பா 2016 நவம்பர் 8 அப்போதான் மானிட்டைசேஷன் நடந்தது. அதுக்கு முன்னாடி இந்த கொலை நடந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சாங்க.